அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த தேவபந்திகள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய உண்மையான ரூபம் என்ன என்பதை நாம் மக்களுக்கு முன்பாக வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டு வருகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்று இவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. அதற்காக வேண்டி இவர்கள் எப்படி இட்டு கட்டுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். சாதாரணவர்கள் இல்லை, இவர்களுடைய மிகப்பெரிய இமாம் ஹலீல் அஹ்மத் அம்பேட்வி, இவர் அல் பராஹினுல் காத்தியா அலா தலாமி அன்வாரி சாத்தியா என்ற புத்தகத்தை எழுதினார். யாருடைய கட்டளையின் பிரகாரம் என்றால் பாருங்கள், அதில் இருக்குது, நான் போட்டது அம்ரே ஹசரத் அப்படின்னு வருது, அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. ரஷீத் அகமது கங்கோஹி, ரஷீத் அகமது கங்கோஹி தன்னுடைய உஸ்தாதான ஷேக்கான ரஷீத் அகமது கங்கோஹி அவருடைய கட்டளையின் பிரகாரம் இவர் எழுதியிருக்காரு. இது தாருல் கிதாப் தேவபந்தில் அங்கிருந்து அச்சிடப்பட்டது. இதோடைய 121வது பக்கத்தில் பாருங்கள். அதாவது தங்களுடைய கொள்கையை திணிக்க வேண்டுமென்றால் பெரியார்கள் மீது இட்டுக்கட்டி இவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அவர் 121வது பக்கத்தில் சொல்கிறாரு, शेख अब्दुल हक रिवायत करते हैं कि मुझको दीवार के पीछे का भी इल्म नहीं. 121 122 சஃபா. அதாவது ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக எனக்கு சுவற்றுக்கு பின்னாடி நடக்கிறது கூட எனக்கு தெரியாது, அதோடைய ஞானமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதாக இவர் எழுதுறாரு. சரி, இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் எப்படி ஏமாத்துறாரு என்பதை நாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறோம். பாருங்கள், இது அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதாரிஜுன் நுபுவா பக்கம் 7ல் அவங்க என்ன எழுதுகிறாங்க பாருங்கள். ஈஜா இஷ்கால் மீ ஆரந்த் के दरबाज़ रिवायत आमदास्त के गुफ्त आ हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम के मन बंदाम नमी दानम आचे दरपसे ई दीवार अस्त. அதாவது இந்த இடத்துல அவங்க எழுத்துராஸ் செய்கிறாங்க. சில ரிவாயத்தில் வந்திருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, நான் அடியானாக இருக்கிறேன், இந்த சுவற்றுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதற்காக சில ரிவாயத்தில் வந்ததாக இது எழுத்துராஸ் செய்கிறாங்க, இது கொண்டு வராங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் அவருடைய பதில் பாருங்கள். இது மட்டும் போட்டு ஏமாத்திட்டார். ஆனால் இவங்களுடைய கூற்று என்ன, பதில்லேருந்து வருது. ஜவாபஷ் ஆஸ்த் கே ஈ சுஹன் அஸ்லே நதாரத். இதற்கு பதில் என்னவென்றால், இந்த விஷயத்துக்கு எந்த விதமான அஸ்லும் கிடையாது. வ ரிவாயத் பதா சஹி ந ஷுதாஸ்த். இதை பற்றி வரக்கூடிய ரிவாயத் சஹி இல்லை அப்படின்றாரு. சஹி இல்லை என்று சொன்னவர் இந்த ரிவாயத்தே சரியான ரிவாயத் இல்லை, அப்படி இதுக்கு எந்த விதமான அசலும் இல்லை என்று சொன்ன அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அவரை மீது இட்டு கட்டி அவங்க இப்படி சொல்கிறாங்க, அதாவது சிவத்துக்கு பின்னாடி நடக்கிறது கூட தெரியாது அப்படின்னு அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய கொள்கைக்கு பலம் சேர்க்கும் விதமாக அவர் மீது இட்டு கட்டுறார். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. ஆனால் இவங்க யாரை தன்னுடைய பெரியாராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மறைவான ஞானம் இருக்குது என்பதற்காக இவங்களுடைய கிதாப்லேயே அதற்குண்டான ஆதாரம் இவங்க எழுதி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் சில இது போடுறேன், ஏன்னா அதிகமாகிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதில் ஒவ்வொரு இதில் அவங்களுடைய பெரியார்களுக்கு எப்படி மறைவான ஞானங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க நிரூபிக்கிறாங்கன்றதை நம்ம போடுவோம். இது பாருங்கள், தஸ்கிரத்து ரஷீது 2வது பாகம், ஆஷிகுல்லா இமிரட்டி எழுதுனது, தாருல் கிதாப் தேவபந்திலேருந்து அச்சிடப்பட்டது. இதனுடைய 340வது சஃபால பாருங்கள். அதாவது சையத் அஹமது ராய் பரேலி இருக்கார் இல்லையா, இஸ்மாயில் தெஹ்லியுடைய ஷேக் குருநாதர், இவர் இவங்க சொல்லுவாங்க, சண்டை போட்டது யார் கூடனா யார் முகமது கான் அவரோட சண்டை போட்டாங்க.
இவர் போட்டது. ஆனால் வெள்ளைக்காரனோட சண்டை போட்டேன் அப்படின்னா இன்ஷால்லா அது வெள்ளைக்காரனோட இவங்க சண்டை போட்டாங்களா இல்லை வெள்ளைக்காரனுடைய இவங்க அடிமைகளாக இருந்தாங்களான்ற அவங்களுடைய கிதாப்லேருந்து நம்ம வந்து நிரூபிப்போம் இன்ஷால்லா. இப்போ பாருங்கள், ஒரு முஸ்லீமோட சண்டை போட்டாங்க. என்னென்னா அவங்க सैयद साहब ने फरमाया, अच्छा तुम ही वापस जाकर यार मोहम्मद ख़ान से कह दो कि हमको क्या जग देगा, तो खुद पेशाब पीकर मरेगा. அதாவது காசிதை அனுப்புகிறாரு. அனுப்பி வந்து என்னுடைய தாத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு அனுப்பும்போது அவன் வந்து அவன் வந்து தப்பாக பேசினா அதுக்கு இவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண முடியாது, போய் சொல்லுங்கள் யார் முகமது கான் இடத்தில் நீ வந்து சிறுநீர் கழித்து மரணிப்பாய் அப்படின்னு போய் சொல்லுங்கள். அதாவது இது வந்து மறைவான விஷயம். இவர் சொல்கிறாரு எந்த நிலையில் இவர் சாவார் அப்படின்னு போய் சொல்லுங்கள் யார் முகமது கான். சரி, இதோட முடியல இருந்தது. இவர் சொல்லிட்டாரா, அல் முख्तसर लड़ाई हुई. முख्तसरனா சண்டை ஏற்பட்டுச்சு. அவர் யார் முகமது கானுக்கு ஃபௌஜ்னே ஹசீமத் பாய், யார் முகமது கானுடைய படைகள் வந்து தோல்வி ஏற்பட்டுச்சு. அதுக்கு யார் முகமது கான் பி பாகா, யார் முகமது கானும் ஓடுனா. இஸ் அஸ்னாமே உசே திஷ்னகி லாயக் ஹுய். அப்போ ஓடுனால அவனுக்கு வந்து தாகம் ஏற்பட்டது. ஜப் பானி மாங்கா और खादिम ने जवाब दिया मौजूद नहीं है. இப்போ தண்ணி கேட்டான். அப்போது खादिम என்ன சொன்னார்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது तो कहा ஷாஷா பியார், ஆனால் சிறுநீர் கொண்டு வா அப்படின்னா. ஏன்னா பிஷாபி இல்லா பீக்கர் கத்தல் ஹுவா, அதை குடிச்சு அவர் கொலை செய்யப்பட்டார், வெட்டப்பட்டார் அப்படின்னு வருது. அப்போது எந்த நிலையில் சாவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதுகுக்கு அதாவது செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு இவருடைய பெரியார் எழுதுறாரு. ஆனால் இவங்களுடைய பெரியார்களுக்காக என்ன எழுதுறாங்க, ஒருத்தர் வந்து எந்த நிலையில் சாவான் அது கூட தெரியுது. அதே மாதிரி நடந்திருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்தது பாருங்கள். இதே வந்து 105வது சஃபா தஸ்கிரத்து ரஷீதுடைய 2வது பாகம். रशीद अहमद गंगोई இடத்துல ஒரு மனிதர் வந்தார். एक शख्स हज़रत की खिदमत में हाजिर हुए. उनके दिल में वसवसा आया कि यहाँ तो अमीराना ठाट है அப்படின்னு வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு மனிதர் வந்தார். வந்து இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து, இங்கே இவர் வந்து ராஜா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாரு, பணக்காரர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே துர்வேஷி இருக்குது, இதுக்கும் துர்வேஷிக்கும் என்ன முனாசிபத், துர்வேஷி से क्या முனாசிபத். बावजूद इस वसवसे के उन्होंने बैयत की दरख्वास्त की. இது மனசில் தோன்றுச்சு அவருக்கு. யாருக்கு? ரஷீத் அஹமத் கங்கோயிடம் வந்த ஒரு மனிதருக்கு இந்த வஸ்வசா இருந்த பிறகும் அவர் நான் வந்து பையத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஹசரத் நான் உங்களிடத்த பையத் ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹசரத் நே இன்கார் ஃபர்மாயா அபி நீ ஃபிர் தேக்கா ஜாயகா. ஹசரத் என்ன பண்ணார், அவர் அதாவது ரஷீத் அஹமத் கங்கோய் என்ன சொன்னார், மறுத்துட்டார். இப்போ இல்லை, பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டார். थोड़ी देर के बाद उन्होंने फिर अर्ज़ किया. கொஞ்ச சமயத்துக்கு பிறகு திரும்பியும் அவர் வந்து சொன்னார். और बाइसरार कहा कि हज़रत मैं तो मुरीद होने ही को आया था. அப்போ நான் ரொம்ப இஸ்ராராக சொல்கிறாரு, நான் முரீதாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மனுஷன். इत्तेफाक से उसी वक्त किसी शख्स ने आपको 4 या 5 रुपया तामीर मस्जिद में दिए थे, जिनको हज़रत ने जेब में डाल लिया था. इत्तेफाक அந்த சமயத்தில் தான் ஒரு மனிதர் வந்து 4 இல்லைன்னா 5 ரூபா வந்து பள்ளிவாசல் கட்டுறதுக்காக கொடுத்துருந்தார். அதை வந்து ரஷீத் அஹமத் கங்கோய் வந்து தன்னுடைய ஜேபில் போட்டிருந்தார். जब उस शख्स ने बैत पर इसरार किया तो आपने जेब को हिलाया और रुपयों को छनकार कर फरमाया, यहाँ क्या धरा है, मैं तो रुपयों का आदमी हूँ. பாருங்க, அந்த மனிதன் இஸ்ரார் பண்ணுறார், நான் வந்து பையத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஜேபை வந்து தட்டி விட்டு அங்கே வந்து அந்த காசுங்க வந்தோட சவுண்டு வருது. சவுண்டு வந்த உடனே அவர் சொல்கிறாரு, மியா இங்கே என்ன இருக்குது, நான் வந்து காசு சார்ந்தவன், நான் வந்து காசு என்னிடத்துல காசு இருக்குது. அதாவது இவர் என்ன நினச்சார், வெளித்தோற்றம், அதாவது இவர் ஃபகீரான ஜிந்தகி இருக்கணும், துர்வேஷான ஜிந்தகி இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தார். ஆனால் இவர் வந்து பெரிய அவருடைய வெளித்தோற்றம்லாம் பார்த்தா ஒரு பணக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் நினச்சார். வெறும் நினச்சார், அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதை வந்து இவர் வந்து சொன்னதாக இவங்க, அதாவது அவர் மனசில் நினச்சதை வந்து ரஷீத் அஹமத் கங்கோய்க்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் முதுகு பின்னாடி என்ன நடக்கும் அது தெரியாது, சுவத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அதுவும் தெரியாது. பாருங்கள், இவங்களுடைய பெரியார்களை எந்த நிலையில் வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதே தஸ்கிரத்து ரஷீத் 2வது பாகம் 224வது பக்கத்தில். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் கிடையாது, ஆனால் இவங்களுடைய பெரியார்களுக்கு இருக்குது.
அதோட உதாரணம் இன்னொரு ஒரு சம்பவம் பாருங்கள். ஏக் மர்த்தபா உஸ்தாஜி மௌலானா அப்துல் மோமின் சாஹிப் ஹாஜிரே ஹித்மத் தே. ஒரு முறை அப்துல் மோமின் சாஹிப் வந்து இவர்கிட்ட யார் இடத்துல, ரஷீத் அஹமத் கங்கோய் இடத்துல வந்தார். दिल में वसवसा गुजरा कि बुज़ुर्गों के हालात में ज़ुहद और फ़क्र व तंगदस्ती गालिब देखी गई है. அவருடைய மனசில் வஸ்வசா வந்துச்சு. என்னவென்றால், பெரியார்களுடைய சம்பவத்தில் ஜுஹது தக்வா, ஃபக்ர், அதாவது துர்வேஷி, தங்குதஸ்தி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஏழ்மை, இதுதான் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். और हज़रत की जिस्म मुबारक पर जो लिबास है गो मुबाह व मशरू है मगर बेश कीमत है. ஆனால் ரஷீத் அஹமத் கங்கோய் போட்டிருக்க லிபாஸ் வந்து அந்த உடுக்கை வந்து அது முபாஹாக இருந்தாலும், மஷ்ரூ ஷரியத்து சம்பந்தம் அது கூடுமான இதாக இருந்தாலும், ஆனால் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. விலை உயர்ந்ததாக அப்போது வந்து பெரியார்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து இவருடைய லிபாஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு இவருடைய மனசில் தோண்டிச்சு, ஒரு நினைப்பு தோண்டிச்சு, வஸ்வசா வந்துச்சு. हज़रत इमाम रब्बानी उस वक्त किसी शख्स से बातें कर रहे थे. அப்போ ரஷீத் அஹமத் கங்கோய் வந்து அந்த சமயத்தில் வேறு ஒரு மனிதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். दफ़अतन उधर मुतवज्जे होकर फरमाया, अरसा हुआ मुझे कपड़े बनाने का इत्तिफाक नहीं होता, लोग बना कर भेज देते हैं. இவர் வந்து மனசில் நினச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் உடனே இவர் நினச்ச உடனே சொல்கிறார் பாருங்கள். இவர் திரும்பி சொன்னார், அதாவது ஒரு நிறைய காலம் ஆயிடுச்சு, நான் வந்து துணி வந்து தைக்கிறதில்ல, பனானே இத்திஃபாக் நீ ஹோத்தா, நான் வந்து துணி தைக்கிற சந்தர்ப்பமே கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஏன்னா லோக் பனாக்கர் பேஜேத்தேன், மக்கள் என்ன பண்ணுறாங்க, துணி இது பண்ணி தச்சு எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவர் இஸ்ரார் கர்த்தேன் கே தூஹி பெண்ணா, என்ன பண்ணுறாங்க, இஸ்ரார் செய்கிறாங்க, நீங்கள் தான் அதை வந்து உடுத்தணும் அப்படின்னு. உன்கி ஹாத்திர் சே பெஹன்தா ஹூம், அவங்களுக்காக நான் வந்து இந்த விலை உயர்ந்த இந்த துணியெலாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. चुनाचे इस वक्त बदन पर जितने कपड़े हैं सब दूसरों के हैं और मुस्तार हैं. அதனால் இந்த சமயத்தில் என்னுடைய உடலில் என்னென்ன துணி இருக்கோ எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்தது, மற்றவங்களிடத்தில் இது வந்து வாங்கினது. चंद रोज़ बाद अपने अपने कपड़े आकर ले जाएंगे, அதாவது மற்றவங்க வந்து கொடுத்துருக்காங்க, சில காலம் கழித்து தன்னுடைய துணிகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜப் खुद बनाता था तो गाड़े और धोतर ही के बनाया करता था. அப்போ நான் என்னுடைய இது காசு போட்டு தைக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து மோட்டாவாக இருக்கக்கூடிய தாத்தர் என்ற இதை சார்ந்த அந்த துணியை தான் நான் வந்து தைப்பேன் அப்படின்னு சொன்னாக்கர். ये फरमाकर फिर पहले शख्स की बातों में मशगूल हो गए. இது சொல்லிட்டு அவர் முத மனிதர்கள் இல்லையா யார்கிட்ட பேசியிருந்தாரோ அவர் இடத்துல பேச ஆரம்பித்தார். ஹாசிரின் குத்தோ ஏ தக்ரீர் பேமஹல் और जुमला मोतरज़ा मालूम ही. மக்களுக்கு இது புரியல, தேவையில்லாம் என்ன திரும்பி சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாருன்னு மக்களுக்கு இந்த புரியல. ஆனால் मौलाना को जिनके ख़तरे नफ्स का जवाब था निदाबत से पेशानी पर पसीना आ गया. ஆனால் அந்த மௌலானா அப்துல் மோமின் இருக்கா இல்லையா, அவங்களுடைய மனசில் நினச்சது அந்த நினைப்பு அதுக்கு இது பதிலாக இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அவருக்கு வெக்கத்தினால அவங்களுடைய பேஷானி அவங்களுடைய நெத்தியில் வேர்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு இது வந்து இவங்களுடைய பெரியாருக்கு தெரியும். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த மாதிரி இவங்களுடைய கிதாபுகள்லேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்காத ஸ்தானத்தை, உயர்வை, கண்ணியத்தை, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள், ஆனால் தங்களுடைய பெரியார்களுக்கு பாருங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போகுது, என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு தெரியுது, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, சுவத்துக்கு பின்னாடி கூட இருக்கிறது தெரியாது அப்படின்னு ஒருத்தர் மேலே இட்டு கட்டுறாங்க, அவர் சொன்னதாக இட்டு கட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த தேவபந்திகளுடைய இதிலேருந்து. அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.